கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை, புத்தாண்டு வாழ்த்துக்களை இப்பொழுதே நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இந்த வருடத்தில் நீங்கள் இழந்த எல்லா நன்மைகளையும் பரலோகத்தின் ஆண்டவர் வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு இரட்டிப்பாய் கொடுப்பார். ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று. ஆண்டவரிடத்தில் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பணும், அவருடைய ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை நம்பணும். இன்றைக்கு வீடுகளில் இருக்கிற நீங்கள் விசுவாசிங்க. வரக்கூடிய ஆண்டுக்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று. எனக்கு இரட்டிப்பான நன்மை நிச்சயம் கிடைக்கும் என்று நீங்க விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படியே நிச்சயமாய் வரக்கூடிய வருஷம் இரட்டிப்பான நன்மையை பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நாங்கள் உங்களுக்கு சொல்லும்படி இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்நேரம் வரையிலும் எங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறீர்கள், நல்லது. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வாழ்க்கையில எத்தனையோ செய்திகளுக்கு செவி கொடுக்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு தருணத்தை பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார், அவருடைய வார்த்தை கேட்கும்படி. இந்த வார்த்தையை நீங்க கேளுங்க, இதற்கு செவி கொடுங்க. இதுல ஒரு வல்லமை இருக்கிறது, உங்க வாழ்க்கை நிச்சயம் மாறப்போகிறது. ஆண்டவருடைய பிறப்பை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 4:15, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படி பிறந்திருக்கிறார், எதற்காக பிறந்திருக்கிறார்? ஆண்டவருடைய பிறப்பு இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி நன்மையாய் மாறப்போகிறது என்றால், இருளில இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாக இயேசு பிறந்தார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறது. இயேசு பிறந்ததே உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றும்படியாக, வெளிச்சமாக. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில பிறந்தார். எந்த மாதிரியான இருள்? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சாப இருள் இருக்கிறது. சாப இருள் இருக்கிறதுனால சாபம் ஒவ்வொரு தலைமுறையும் பாதிக்கிறது. இளவயதின் மரணத்தை கொண்டு வருகிறது, குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுகிறது, வியாதியை கொண்டு வருகிறது, இழப்பை கொண்டு வருகிறது, நஷ்டத்தை கொண்டு வருகிறது, முன்னேற்றத்தை தடுக்கிறது. இந்த சாபம் எப்படி வருகிறது என்று நீங்க கவனித்தால், நாம பாவம் செய்யும் போது சாபம் வருகிறது. பாவம் ஒரு மனுஷன் எப்படி செய்கிறான், ஏன் செய்கிறான் அப்படின்னா, இன்னைக்கும் கிட்டத்தட்ட 50% அதிகமான பேர் பாவத்தை அது மற்றவர்களுக்கு செய்கிற தீங்கினி நினைக்காமலே செய்கிறாங்க. ஒரு ஜாலிக்காக செய்கிறாங்க, சந்தோஷத்திற்காக செய்கிறாங்க. வேசித்தன விபச்சாரங்கள் கூட நிறைய பேர் அப்படியே பண்ணுகிறாங்க. அது ஒரு தப்பென்றே தெரியல. ஆண்டவருடைய வேதத்தில் எழுதியிருக்கிறார், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. இந்த பூமியில நாம நன்மை செய்தால் பலன் உண்டு, தீமை செய்தாலும் பலன் உண்டு. எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எதை விதைத்தாலும், நல்லதை விதைத்தாலும் நீங்க அறுப்பீர்கள் நிறைய, கெட்டதை விதைத்தாலும் நிறைய அறுப்பீர்கள் கெட்டதை. ஆகையினால இந்த பூமியில நிறைய பேர் தப்பு தப்பா வாழ்ந்து இன்னைக்கு நிறைய பேர் சாபத்திற்குள்ளாக, சாப இருளுக்குள்ளாக, சாப இருளிலே குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அந்த வெளிச்சம் இயேசு. இன்னைக்கு நிறைய பேர் தப்பு தப்பா நம்மளை சொல்லி நடத்திருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாய் தகப்பன் கூட, உடன்பரப்புகள் கூட, அறிமுகமானவர்கள் கூட. எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் படிக்கும்போது ஞாபகம் இருக்கு, என் கூட படித்த மாணவனுடைய பெற்றோர் இப்படியே சொல்லி அனுப்புவாங்க பிள்ளைகளை, அடி கொடுத்துட்டு வரணும், அடி வாங்கிட்டு வரக்கூடாது. இப்படியே சொல்லி அனுப்புவாங்க.
அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், யார் அடித்தாலும் திருப்பி அடிச்சிருவான். நம்ம யோசிப்போம். இப்படியே பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லி கொடுக்கிறது. நம்ம ஜாதி என்ன தெரியுமா, நம்ம மதம் என்ன தெரியுமா, நம்ம குடும்பம் குலம் என்ன தெரியுமா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகணத்தையும் கொடு என்று சொல்லி. சோ இருளில இருக்கிற ஜனங்கள் எந்த மாதிரியான இருள்? சத்தியமில்லாத இருள், உபதேசமில்லாத இருள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பூமியை படைத்த ஆண்டவர் இந்த பூமியில ஒரு மனுஷன் எப்படி வாழணும் வாழக்கூடாது என்கிறதை வேதத்தில் எழுதியிருக்கிறார். அவருடைய விருப்பத்தின்படி இந்த பூமியில வாழ்வோமேனால் நீங்க சுகமாயிருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள், நீங்க நல்லா இருப்பீர்கள். இந்த பூமியில நிறைய பலன் உங்களுக்கு உண்டாகும். ஆனா அவருடைய வார்த்தைக்கு மீறி தப்பு தப்பா வாழ்வோமே ஆனால் அது பாவமாய் மாறும். இன்னைக்கு பாவம் செய்ய அஞ்சுகிறது இல்லை. எத்தனையோ தப்பை நம்ம பார்க்கிறோம். கொலை செய்ய அஞ்சக்கு இல்லை, யாரும் அஞ்சுகிறது இல்லை. துணிகரமாய் கொலை, துணிகரமாய் களவு, துணிகரமாய் ஜனங்களுக்கு பொய்ய சொல்லி மோசடி பண்ணி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அப்பாவி மக்கள், ஏழை மக்களிடத்துல வஞ்சித்து போகிற கூட்டங்களை நம்ம பார்க்கிறோம். துணிகரமாய் செய்யறாங்க. இதுல என்ன தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க என்னெல்லாம் செய்வீங்களோ அத்தனைக்கும் பலன் உண்டு. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பாவ இருள், சாப இருள், பிசாசின் இருள், மாந்திரிகத்தின் இருள், வியாதியின் இருள், இப்படிப்பட்ட இருளில மூழ்கி இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாக இயேசு பிறந்தார் இந்த பூமியில. ஆகவே இயேசு கிறிஸ்து முதல்ல இந்த பூமியில வந்து ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கும் போது அவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்றார். நல்லா கவனிக்கணும். இயேசு மதம் மாற்றும்படி வரல, மனுஷனுடைய இருதயத்தை மாற்றும்படி வந்தார். இருதயத்தில் இருக்கிற கெடுதியை மாற்றும்படி, கெட்ட எண்ணத்தை மாற்றும்படி, கெட்ட சிந்தையை மாற்றும்படி, வைராக்கியத்தை மாற்றும்படி, வெறிகளை மாற்றும்படி, இச்சைகளை, பாவங்களை, வேசித்தனங்களை, விபச்சாரங்களில இருக்கிற ஜனங்களை திசை திருப்புமடியாய், பரிசுத்தத்திற்கு நேராய் திருப்புமடி இயேசு இந்த பூமியில வந்து அவருடைய ஊழியத்தை முதல் ஆரம்பிக்கும் போது மனம் திரும்புங்கள் என்று தெரு தெருவாய் போய் சொன்னார். அதே ஊழியத்தை பிற்பாடு சீசர்கள் செய்தார்கள். அதுக்கு பிறகு நாங்களும் இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருகிற கடைசி நாள் வரையிலும் இந்த பணி நடக்கும். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது நிறைய காரியத்தை சொன்ன, அதுல ஒன்னே ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லி என் வார்த்தை முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் மலை பிரசங்கத்துல அவர் சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அப்ப எப்படி வாழணும்னு தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமா இயேசு வந்து முதல்ல வார்த்தையை கொடுக்கிறார், வாழ கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொன்னார்? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு நிறைய பேர் பொறுத்தது போதும், பொங்கி எழுவோம் அப்படிங்கிற நிலைமையில வாழுகிறார்கள். அந்த வாழ்க்கை தப்பு. இயேசு சொல்லுகிறார், சாந்த குணமாயிரு, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களால தான் இந்த பூமியை சுதந்தரிக்க முடியும். இந்த பூமியில ஒரு நன்மையை சுதந்தரிக்க முடியும், ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும், எப்போ வரும் அப்படின்னா அவரவருடைய குணத்தில் இருந்து தான் ஆசீர்வாதமே வரும். அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம மற்றவர்களுக்கு நிறைய இரக்கம் செய்தால் நமக்கும் இந்த பூமியில மனுஷன் இரக்கம் செய்கிறானோ இல்லையோ, படைத்த தேவன் நமக்கு இரக்கம் செய்வார். மனுஷன் மூலமாய் வரக்கூடிய பலன் கொஞ்சமாய் இருக்கும், பரலோகத்தின் தேவன் கொடுக்கிற பலன் மிகுதியாய் இருக்கும். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை பெற்றான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே 100 மடங்கான பலன் கர்த்தர் உங்க தொழில், வியாபாரம், விவசாயம், பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாவற்றிலையும் கர்த்தர் நிறைவாய் தருவார். இருளில இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாக இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில பிறந்தார். ஆகவே அவர் செய்த முதல் பணி, தப்பு தப்பா வாழ்ந்து கொண்டிருந்த சத்தியமில்லாத இருளில இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியமா இயேசு வந்தார். அதோடு அவர் முடிக்கல,
அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வியாதி என்கிற இருள இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாய் வந்தார். இந்த பூமியில நீங்க நல்லா கவனித்தீர்களானால் அநேகருக்கு வியாதி, 1 வருஷமா வியாதி, 2 வருஷமா வியாதி, சாதாரண வியாதியில கூட படுகிற பாடு அதிகம். இதை பார்க்கலாம் நிறைய பேருக்கு தினந்தோறும் வாரந்தோறும் வாரத்தில் 2 முறை மருத்துவமனைக்கு போகணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், மருந்து மாத்திரை சாப்பிடணும், செக்கப் பண்ணணும். இந்த மாதிரியான பயங்கரமான மோசமான வியாதியில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அன்றைக்கும் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். வியாதி என்கிற இருள், வியாதியினால குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, மனைவியினுடைய கண்ணீர், பிள்ளைகளுடைய கண்ணீர், பக்கத்தில் சந்தோஷமா இருக்காங்க, சொந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை. வியாதி, வியாதி என்கிற இருள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அற்புதங்களை செய்தார். அவருடைய அற்புதத்தை ஒரு புஸ்தகமாக எழுதி வைத்திட்டு போனா உலகம் கொள்ளாதான் அவ்வளோ அற்புதங்களை செய்தவர் இயேசு கிறிஸ்து, இன்றைக்கும் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அநேக வியாதிஸ்தர்களை கொண்டு வந்தார்கள், சுகமாக்கினார்கள். இன்றைக்கும் அந்த சுகமளிக்கிற வல்லமையை அவர் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல வியாதி என்கிற இருள இருப்பீர்களானால் நீங்க ஒரு முறை இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. எத்தனையோ லட்சங்களை செலவழித்திருப்பீர்கள் வியாதிக்காக. ஒரு முறை ஆலயத்தில் போய் பாருங்க, ஒரு முறை ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர், அவரை தேடுகிற, அவரிடத்துல வருகிற யாவருக்கும் அவர் பலன் அளிக்கிறார். அப்படியே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலன் அளிப்பார், நன்மையை நிறைவாய் கொடுத்து உங்களை ஆதரிப்பார், ஆசீர்வதிப்பார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது நிறைய அற்புதங்களை செய்தார், நிறைய மனிதர்கள் விடுதலை ஆனார்கள். நீங்க கவனித்தீர்களானால் வியாதி 3 விதமாய் வருகிறது. சாபத்தினால வியாதி வருகிறது, மாந்திரிகத்தினால வியாதி வருகிறது, வைரஸ்னால வியாதி வருகிறது. இப்ப இந்த 3 வியாதிக்கும் மருத்துவமனையில மருந்து இல்லை. எத்தனையோ வைரஸ்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை. மாந்திரிகத்தில் வந்த வியாதிகளுக்கு யாராலையும் விடுதலை கொடுக்க முடியாது. உங்க வியாதி எதனால வந்தாலும் இயேசு உங்களை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். வியாதி என்கிற இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாக இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில பிறந்தார். அதோடு கூட இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனும் தப்பாய் வாழ்ந்து சாபத்திற்குள்ளாய் சபிக்கப்பட்டு இருக்கிறபடினால எல்லா மனுஷனுக்காக தன் சரீரத்தையே சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்து, சிலுவையில பலியாகி இரத்தத்தெல்லாம் சிந்தி மனுஷனுக்காக ஜீவனையே கொடுத்தார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா என்று. ஆகவே இயேசு கிறிஸ்து இருளில இருக்கிற ஜனங்கள், உபதேசம் இல்லாமல் சத்தியம் தெரியாம இருள இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாய் வந்தார். வியாதி என்கிற இருள இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாய் வந்தார். அப்படியே சாபத்திற்குள்ளாய் இருக்கிற ஜனங்களுக்கு சாபத்தின் பலியாக இயேசு இந்த பூமியில வந்தார். அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் மறுபடியும் வருவாராம். கடைசி காலத்துல மறுபடியும் வருவார். அவருடைய வருகைக்கான என்ன அடையாளம் என்று சீசர்கள் கேட்கும்போது இயேசு சொன்னார், என் வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் கடைசி நாட்கள்ல பூமி அதிர்ச்சி வரும். இன்னைக்கு நீங்க நியூஸ்கள்ல பாத்தீங்கன்னா தினந்தோறும் உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல பூமி அதிர்ச்சி. நேற்றைக்கோ இன்னைக்கு கூட வந்திருக்கு. போன வாரத்துல இருந்து, போன மாசத்துல இருந்து தொடர்கதையாக இருக்கு. பூமிகள் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. சூரியன் சந்திரத்துல மாற்றங்கள், அடையாளங்கள் தோன்றும், அதுவும் காணப்படுகிறது. இதெல்லாம் நம்ம நியூஸாக, செய்தியாக கேட்கிறோம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார், அவருடைய வருகைக்கான அடையாளம் என்று வேதத்துல பல 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டு இருக்கிற உண்மை சம்பவங்கள். வியாதிகள் வரும் என்று, கொள்ளை நோய்கள் வரும் என்று சொன்னார். அப்படி அநேக கொள்ளை நோய் புதுசா வருது. கடந்த வருஷங்களில் பார்த்தோம், கொரோனா என்கிற கொள்ளை நோய், கருப்பு பூஞ்சை என்கிற கொள்ளை நோய், அநேக கொள்ளை நோய் வருகிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புமா, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புமா, பஞ்சங்கள் வருமா,
இதெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் அடையாளமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய வருகையில நீங்க போகணும்னா மனம் திரும்புங்க. பொல்லாத வழிகளில் இருந்து பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க. பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. பாவத்திலிருந்து மனம் திரும்பினால் பரலோகத்துக்கு போவீர்கள். ஆகவே இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாக இயேசு பிறந்தார். அதைதான் இந்த நாட்களில் இந்த கேரல் சர்வீஸ்ல நாங்கள் உங்களுக்கு இந்த நல்ல செய்தியை அறிவிக்கிறோம். கேளுங்கள், யோசிங்க, சிந்திங்க, அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கை மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. இந்த நாளிலேயும் நன்றி செலுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். முதலாவது, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நற்செய்தி இந்த நக்கநேரி கிராமம் முழுவதுமாக செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிட்டிருந்தார். அது நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் தேவனின் மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்தபடியாக நம் மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் செல்வகுமார் அவர்கள் ராதாபுரத்தில் ஊழியம் செய்கிறார்கள். அவரிடத்தில் இதை குறித்து பேசின பொழுது அவர்கள் குழுவாக வந்து இந்த கேரல் ரவுண்டிலே எல்லாருக்குமாக சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிப்பதற்கு அவர்கள் மிகுந்த மனப்பூர்வமாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுத்தபடியினால அவர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அவர்களுக்கும் குழுவினருக்கும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அபரிமிதமாய் ஆஸ்வதிப்பாராக, ஊழியங்களை ஆஸ்வதிப்பாராக. அடுத்தபடியாக நம்ம அருமையான சபை விசுவாசிகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். 4 மணியிலிருந்து இப்பொழுது ஏறக்குறைய 8 மணி ஆகிறது. 4 மணி நேரம் இன்றைக்கு உங்கள் கால்கள் எல்லாம் வலித்து கொண்டு இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேலே எவ்வளோ அழகாக இருக்கிறது. இன்னைக்கு காலெல்லாம் கொஞ்சம் மசாஜ் நைட் கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த பாதங்களை பார்ப்பார். அல்லேலூயா. ஆமாம், 4 மணி நேரம் நின்று நடந்து இந்த காரியத்தை செய்திருக்கிறீங்க. பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்காக மனமாற நான் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த நன்றிகளை நான் செலுத்துகிறேன். பின்பதாக நல்ல சின்ன பிள்ளைங்க 3, 5, 6 பேர் இங்கே நல்லா இருக்கிறீங்க. சின்ன குழந்தைங்க பரவாயில்ல, ஒத்த காலில் நின்று சத்தியத்தை கேட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் ஆஸ்வதிப்பாராக. நிறைவாக அருமையான நக்கநேரி கிராம மக்களை நாங்கள் நேசிக்கிறோம். நீங்கள் எப்படியாகிலும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனிடத்திலிருந்து வருகிறதான விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே நாங்கள் கருத்துள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகவே உங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.